நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி யாத்ராகமம் 34வது அதிகாரம் வசனம் 7, டியூட்ரானமி சாப்டர் 34 verse 7. மோசே மரிக்கிற போது 120 வயதாய் இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சாத்தியமா? வயது முதிர்ந்து ஒருத்தர் மரிக்கிற போது அவங்களுடைய கண் பார்வை இருளாகாமலும் அவங்களுடைய பலன் குறையாமலும் இருக்கிறது நமக்கு ஆச்சரியத்தை தருது இல்லையா? இந்தப்படி வேதத்துல யாரை பற்றின குறிப்பும் இல்லை. ஏன் முற்பிதாக்களுக்கு கூட இந்தப்படியான ஒரு காரியம் சொல்லப்படல. ஆதியாகமம் 27வது அதிகாரம் 1 வசனத்தை எடுத்துட்டோம்னா, ஈசாக்கு முதிர் வயதான போது கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 48வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, முதிர் வயதுனால இஸ்ரவேலின் கண்கள் மங்களாயிருந்தபடியால்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்தப்படி கண் பார்வை குறைந்தவர்களாகவும் பலன் குன்றினவர்களாகவும் தான் இருந்திருக்காங்க. ஆனா மோசேயோ மரிக்கிற தருவாயிலையும் கண் இருளடையாமலும் பலன் குறையாமலும் இருந்திருக்காரு. இது எப்படி ஆகும்? மோசே ஒரு சாதாரணமான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருந்தாரு. எப்போ தேவன் அவரோடு இடைப்பட்டாரோ, அதாவது எரிகிற அக்கினியா முட்செடியின் மத்தியில தோன்றினார் இல்லையா, அப்போ இருந்த மோசேவுக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள் உண்டாகுது. அந்தபடியா அவர் கொஞ்சம் கொஞ்சமா மாறும் போது அவர் மறுபடியுமாய் தேவ சாயலை பெற்றுக்கொள்ளும்படியான குணங்களை உடையவராக இருக்கிறாரு. தேவனே அவரை குறித்து சாட்சி கொடுக்கறதையும் என்னாகமம் 12வது அதிகாரத்துல பார்க்கிறோம் இல்லையா? முக்கியமா 7வது வசனத்துல, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் சொல்லப்பட்டிருக்கு. இது கர்த்ததாமே சொல்றாரு. இந்தபடி உண்மையுள்ளவன் கர்த்ததாமே சொல்றாரே, இது யாருடைய குணத்தை பிரதிபலிக்குது? தேவனுடைய குணம் இல்லையா? தேவன் உண்மையுள்ளவரா இருக்காருன்னு சொல்லிட்டு நமக்கு வேதத்துல அநேக பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கு. அதே என்னாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சாந்த குணமும் ஆண்டோடைய சுபாவமாக வல்லவா நமக்கு வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்தபடி சாந்த குணத்தோடவும் உண்மையோடவும் பொறுமையோடவும் தன்னுடைய மக்களுக்காக, அதாவது ஆண்டவர் அவர் கைகளில் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேல் மக்களை அந்த வனாந்திரம் முழுவதும் அவர் நடத்தி கொண்டு வந்த போது அவர்களுக்காக எத்தனையோ வேண்டுதல் செய்திருக்காரு. அந்த மக்களுக்காக தேவனிடத்துல திறப்புல நின்று ஜெபிச்சிருக்காரு. அப்படி முதலாவது திறப்புல நின்று ஜெபிச்சதை பத்தி சங்கீதத்துல ஒரு பகுதியிலையும் நம்ம பார்க்கிறோம். இப்படியெல்லாம் அவருக்குள்ளார மனமாற்றங்கள் தேவன் இடைப்பட்டதுக்கு பின்பாக வருது. அதற்கு முன்பாக அவர் கோபத்தினால ஒருத்தரை கொலை செய்தவராக அல்லவா இருக்காரு. இப்படி இருந்தவர் தேவ சாயலை தரித்து கொண்டு வந்து தேவனுக்கு உண்மையா இருந்த போது அவர் முதிர் வயதாகி இறக்கும் தருவாயிலையும் கண் இருளடையாம பலன் குறையாம இருந்திருக்காரு. இது எந்த தன்மையை காண்பிக்குது? ஆண்டவர் ஏதேன்ல மனிதனை வைத்த அந்த நிலையை காண்பிக்குது இல்லையா? அங்கிருந்த மனிதனுக்கு ஆண்டவர் எந்த வியாதியோ இல்ல பலத்துல குறைவோ வைக்கல. அவங்களுக்கு மத்தியில் இருந்த அந்த ஜீவ விருட்சத்தின் இலைகள்ல கூட ஆரோக்கியம் இருந்தது. அந்தபடியான முழுமையான ஆரோக்கியமும் பரிபூர்ணமும் இருந்த இடம் ஏதேன். அங்க இருந்த மனிதன் தேவ சாயலோடு இருந்தான். அந்தபடி மோசேயானவர் தேவன் இடைப்பட்டதுக்கு பிற்பாக கொஞ்சம் கொஞ்சமா மனமாற்றம் அடைந்த தேவ சாயலை பெறும்போது அவருக்குள்ளாக இந்தப்படியான ஒரு குணம் காணப்பட்டிருக்கிறத நம்மால பார்க்க முடியுது. இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டியது, நாமும் நம்மோடு தேவன் இடைப்பட்ட நாட்களை அறிந்திருக்கிறோம். அதிலிருந்து எந்த அளவுக்கான மனமாற்றம் அடைந்த தேவ சாயலை தரித்து கொண்டவர்களாக இருக்கும். இந்த இடத்துல மோசே உண்மையுள்ளவரா, சாந்தமுள்ளவரா, பொறுமையுள்ளவரா, மக்களுக்காக இடைப்படுகிறவரா, திறப்பில நின்றவரா காணப்படுகிறாரு. நாம இந்தப்படியான குணங்களுக்குள்ள வந்திருக்கோமா? மத்தேயுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள்னு. அப்போ நம்ம அந்தப்படியான பூர்ண சர்க்குணர்களாக மாறுகிறோமா? தேவன் நம்மோடு வார்த்தைகளால் இடைப்படுறாரு, ஜபத்தின் மூலமா இடைப்படுறாரு, துதிக்கும் போது இடைப்படுறாரு, நமக்காக எண்ணற்ற அற்புத அடையாளங்களை செய்யறாரு. நமக்குள்ளார மனம் மாற்றம் வருதா? அது முக்கியமாக நம்ம எதிர்நோக்கி பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்தபடியா இருக்கும்போது ஏதேனில் இருந்த அந்த ஆரோக்கியமான நிலைய நாமும் பெற்றுக்கொள்ள முடியுங்கிறத தேவன் இந்த பகுதிகள் மூலமா நமக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
அப்பா, மோசேக்கு நீங்க இடைப்பட்ட நாள் முதல்ல இருந்து அவருக்குள்ளார இருந்த மனமாற்றங்கள் மூலமாக உம்முடைய சாயலை தரித்து கொண்டவராக அவர் மாறியதை நாங்கள் பார்க்க முடியுது தகப்பனே. அதனால அவர் மறிக்கும் தருவாயில 120 வயதிலையும் கண்ணீருளடையாமலும் பலன் குறையாமலும் காணப்பட்டது அறிகிறோம் ராஜா. அப்பா, இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து தேவரீர் எங்களுக்கும் பலமுறை இடைப்பட்டிருக்கீங்க தகப்பனே. ஆனால் எங்களுக்குள்ளார மனமாற்றங்கள் உண்டாயிருக்கிறதான்றத நாங்கள் நிதானிச்சு பார்க்கணும் தகப்பனே. அப்படியாய் நாங்கள் மாறும்போது எங்களையும் அப்பா ஆரோக்கியத்துடன் பார்த்து கொள்ளுகிற தேவ சாயலை தரித்து கொள்கிறவர்களாய், ஏதேனில் நீங்கள் வைத்திருந்த ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாங்கள் மாற முடியுங்கிறத இந்த வேத பகுதிகள் மூலமா காண்பிச்சிருக்கீங்க ராஜா. அப்பா, இந்தபடியாய் நடந்து கொண்டு உம்முடைய சாயலை நாளுக்கு நாள் தரித்து கொள்கிற பிள்ளைகளாய் உம்மை போல பூர்ண சர்க்குணர்களாய் மாறுவதற்கு தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க. அப்படி நீங்கள் நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.